வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம கஞ்சி வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக கஞ்சி வத்தல் வந்து நம்ம செஞ்சிடலாம். எந்த ஒரு செலவுமே இல்லாமல் ஒரு வருஷத்துக்கான வத்தல் வந்து நம்ம வீட்லேயே போட்டு எடுத்துடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், ரசம் சாப்பாடு, காரக்குழம்புக்கெலாம் இந்த வத்தல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு வந்து ஈவினிங்கில் நம்ம ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அரிசி எடுத்திருக்கேங்க. 1 கிலோ அரிசி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது வந்து ரேஷன் அரிசி தான், பச்சை அரிசி. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது வந்து 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ அரிசி வந்து பாருங்கள் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சேன். நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரேஷன் அரிசி வச்சே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த செலவுமே இல்லாமல் கஞ்சி வத்தல் வந்து ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லா அரிசியும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா அரிசியும் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணியாக நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் வந்து நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் இந்த குண்டானில் வந்து தான் நான் கஞ்சி வத்தல் காச போகிறேன். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி காய வைக்கிறதுக்குள்ளே இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறிச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இந்த குண்டானில் பாருங்கள், நான் பாதி அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா காயிட்டும். அது வரைக்கும் ஜவ்வரிசியும் நல்லா ஊறுங்க. இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசியும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம போட்டுடலாம். இப்போ திரும்பவும் மூடி போட்டு ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் பாதி அளவு நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு பாதி வெந்தால் போதும். இப்போ வந்து நம்ம மாவு அரைச்சி வச்சோம்ல, அந்த மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றும் போது நீங்கள் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுடுங்க. நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. இல்லைன்னா அடியில் வந்து அப்படியே அரிசி வந்து கொஞ்சம் கட்டியாக நின்றுடும். நல்லா கலக்கிட்டு கை விடாமல் நல்லா கலரிட்டே ஊற்றுங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாகிடும். நல்லா கலரிட்டே இருக்கணுங்க, கை விடாமல் நல்லா கலரிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாகிடும். நல்லா ஒரு 25 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கணுங்க. ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா 25 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ வந்து நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து கைவிடாமல் கொஞ்சம் கலரிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பச்சை மிளகாவை நான் அரைச்சி வச்சுட்டேன். இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருக்கலாங்க. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போடும்போது நீங்கள் பார்த்து கம்மியாகவே போட்டுக்குங்க. செக் பண்ணிவிட்டு வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்குங்க. அதிகமாக போட்டுட்டா வேஸ்ட் ஆகிடும். உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ மாவு நல்லா வெந்திருக்குங்க. 25 நிமிஷத்துக்கு நான் கைவிடாமல் நல்லா கலரி விட்டுட்டே இருந்தேன். இப்போ நான் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சீரகம் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி வச்சோம்ல, இப்போ இதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. நான் ஏன் எல்லாமே கடைசியாக போட்டேன்னா அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டே தண்ணியில் போட்டுட்டேன்னா வாசனை இருக்காதுங்க. அதனால தான் கடைசியாக போட்டோன்னா நம்மளுக்கு நல்லா இந்த பெருங்காயம் தூள் வாசனை, ஜீரகத்துடைய வாசனைலாம் நல்லா இருக்கும். அதனால தான் நான் கடைசியாக போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா போட்டுட்டு மாவு வந்து நல்லா கஞ்சி வந்து பாருங்கள் நல்லா ரெடியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணியாகவே இந்த அளவுக்கு இருக்கட்டும், ஆற வைக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் 2 குண்டால ஊற்றி நல்லா ஆற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறுனா கொஞ்சம் கட்டியாகிடும். இப்போ வந்து மொட்டை மாடியில் நான் துணி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ரேஷன் வேஷ்டி தாங்க. ரேஷன் வேஷ்டியில் தான் நான் இன்றைக்கி வந்து கஞ்சி வத்தல் போட போகிறேன். நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க.
இங்கே பாருங்கள் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆறி இருக்குது, கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி லைனாக வத்தல் வந்து வச்சுக்கிட்டே வரலாம். இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா இருக்குங்க, நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வத்தல் வந்து போட்டு எடுத்துடலாம். இன்றைக்கி வத்தல் போட்டோன்னா மறுநாளே வத்தல் வந்து வறுத்து சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு வெயில் வந்து செம்மையாக காயுது. வெளியெல்லாம் போனீங்கன்னா கொடை எடுத்துகிட்டு போங்க, தண்ணிலாம் நிறையா குடிங்க. ஏன்னா வெயில் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலேயே சீக்கிரமாக போட்டுடுறேங்க. ஏன்னா 6 மணிக்கெலாம் நான் போட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா வெயில் வந்துடுச்சுன்னா நம்மளால் போட முடியாது. வெயிலுக்கு முன்னாடியே போட்டுடலான்ட்டு நான் காலையிலேயே போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து 1 கிலோ அரிசிக்கு இந்த ஒரு வேஷ்டி வந்து ஃபுல்லாக கரெக்டாக வந்துருச்சுங்க. இப்போ எல்லாமாவும் நான் வத்தல் வந்து போட்டு முடித்தாச்சு. இது மாதிரி நான் 2 வாட்டி போட்டு வச்சுட்டேன்னா போதும், 1 வருஷத்துக்கு வருங்க. வெயிலும் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வத்தலும் போட்டு முடிச்சிட்டோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மதியான டைமில் நான் எடுத்திருக்கேன். வத்தல் வந்து நல்லா பாதி அளவு நல்லா காஞ்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இப்போயே நல்லா காஞ்சிருக்குங்க. வடகமும் போட்டிருக்கோம் பாருங்கள். வடகத்தோடைய வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். வடகமும் போட்டு வச்சுருக்கோம் நாங்கள் இந்த வாட்டி. இப்போ சாயங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா நான் கொடியில் வந்து திருப்பி போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த வத்தல் வந்து எடுத்துடலாங்க. நல்லா காஞ்சிருக்கு. லேசாக தண்ணி தெளித்து வத்தல் எடுத்தோன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், தண்ணி தெளித்து நான் எடுக்கிறேன். நல்லா ஈஸியாக எப்படி வருது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா வத்தலும் எடுத்துடலாங்க. உங்களுக்கு வத்தல் எடுக்க வரலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்குங்க. தண்ணி தெளித்து எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது வந்து திரும்பவும் மறுநாள் வந்து நம்ம காய வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் மறுநாள் திரும்பவும் துணி போட்டு காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். வத்தல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வறுத்து சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் காயிட்டும். வத்தல் வந்து பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு. ஒரு நாள் தாங்க நேற்று போட்டோம். இன்றைக்கி வந்து வத்தல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடாகணுன்னு வத்தல் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக வந்து வத்தல் வந்து நம்ம போட்டுடலாம். இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரச சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கடையில் வந்து அப்பளம் சிப்ஸ் எல்லாம் வாங்காமல் நம்ம ஹெல்த்தியாக இது மாதிரி வத்தல் வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு வந்து ஈவினிங்கில் நம்ம ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.